அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாங்கள் இந்த காலை வேளையில மற்ற பிள்ளைகள் எல்லாம் நித்திரை செய்கின்ற வேளையில நாங்கள் துயிலெழுந்து நித்திரை விட்டு எழுந்து படிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இது நிச்சயமாக நிறைந்த பலன் தரும். இது என்னுடைய அனுபவமான கருத்துக்கள். நான் இதே மாதிரி கடந்த வருடமும் சும்பவப்புக்கள் அதிகாலையில 5 மணிக்கு உங்களை போல 10 வயதாகிய பிள்ளைகளுக்குத்தான் நடத்தினான். அந்த காலையில கற்கிற விடயம் எங்களுடைய மூளையில மிக திருத்தமாக மிக உன்னிப்பாக கவனமாக பதியும் என்பது உண்மையான நிச்சயமான நிச்சயம். ஆகவே அன்பு குழந்தைகளே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், காலை வேளையில வகுப்பில் இணைந்தவுடன் உங்களுடைய வீடியோக்களை போட்டுத்தான் வகுப்பில் பங்கு பெற்ற வேணும். இல்லாவிட்டால் நான் அவர்களை ரிமூவ் பண்ணி விடுவேன். இப்ப இங்க திரியான் என்ற ஒரு பிள்ளை வீடியோ போடவில்லை. அவரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வகுப்புக்குள் வருகின்றேன். ஏனென்றால் ஒரு தடவை செய்தால்தான் அவர்கள் அதை திருத்திக் கொள்வார்கள். ஆனபடியா எல்லா பிள்ளைகளும் நாங்க கற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இப்போ நாங்க இன்றைய வகுப்பில இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு நான் உங்களுக்கு வெற்றிக்கனிகள் என்னுடைய பயிற்சித்தாளில் இருந்து பயிற்சிகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் கொஞ்சம் விரைவாகத்தான் கற்பிப்பேன். நீங்கள் புரிந்து கொள்ற ஆற்றலை நீங்க நல்ல விருத்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என கூறிக்கொண்டு, நான் இன்று உங்களுக்கு விடை விளக்கம் தர இருக்கின்ற வெற்றிக்கனிகள் என்கின்ற பக்கத்தின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போகின்றேன். இப்ப நான் கற்பிக்கின்ற போது நீங்க செய்ய வேண்டியது யாது என்றால், மிக உன்னிப்பாக அந்த விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மிக இலகுவாக புரிந்து கொள்ளும். உங்களுடைய ஆர்வம்தான் மிக முக்கியமானது. இப்ப நாங்க முதலாவது வினாவை பார்வையிடுவோம். கீழே தரப்பட்டுள்ள எல்லா உருக்களுடனும் மிக பொருந்தும் உருவத்தை தெரிவு செய்க. இந்த எல்லா உருவங்களையும் பாருங்க. உருக்கள் என்றா உருவங்கள், அதாவது இதுல வடிவங்களாக கிடப்பட்டிருக்கு. இந்த உருவங்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பை அவதானித்து பிறகு வினாவுக்கு வருவோம். வெற்றடைப்பில் பெற வேண்டிய உரு யாது? இங்கே ஒரு வறுமையாக ஒரு அடைப்பு இருக்கின்றது. அந்த அடைப்புக்குள்ள இங்க வறுமையாக உள்ள அடைப்பு இதுதான். இந்த அடைப்புக்கு பெற வேண்டிய உரு எது என நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது முற்றிலும் அரச பரீட்சை கடந்த கால வினாக்களை ஆதாரமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பரீட்சைத்தாள். அப்ப இப்படி பரீட்சைத்தாள்கள் செய்வதன் மூலம் நீங்க புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்வருகின்ற அரச பரீட்சையில கேட்கப்படுற வினாக்களுக்கு விடையளிக்கிற ஒரு நல்ல பக்குவமான நிலையை அடைவீர்கள். இப்ப பாருங்க, இதுல நாங்க மேலே இருந்து அல்லது கீழே இருந்து இந்த மாறுபாடுகளிடமிருந்து வளமாக அல்லது வளமிருந்து இடமாக ஏதாவது ஒரு வகையில இந்த என்ன மாறுபாடு, இந்த வெற்றுக்கூடு வரையில என்ன நடந்திருக்கு என்பதை நாங்க உற்று அவதானிப்போம் என்றால், இடமிருந்து வளமாக பார்த்தா முதலாவதுல இருந்து 2வதுக்கு ஒரு தொடர்பையும் தெரியல. இந்த மாதிரி பார்த்தால் எங்களுக்கு ஒரு தொடர்பும் இதுல கண்டுபிடிக்க முடியதில்லை. அப்ப நாங்க கீழிருந்து மேலாக பார்ப்போமா இருந்தா, கீழே இருந்து மேலே நோக்கி பார்க்க போகின்றோம். ஏனென்றால் ஒரு உருவத்துக்கிடையில உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை உணர்ந்துதான் இந்த வெற்றிடத்துல எந்த உருவரும் என்பதை நாங்க தீர்மானிக்க வேண்டும். அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த 2 உருவங்களும் சேர்ந்துதான் இந்த மேல் உருவம் வந்திருக்கு. அதே போல அடுத்த 2 உருவங்களும் சேர்ந்துதான் மேல் உருவம் வந்திருக்கு. அதாவது மேல உள்ள வடிவ கோடுகள் வந்திருக்கு. அதே மாதிரி இது 2 சேர்ந்துதான் இங்க வந்திருக்கு. இது 2 சேர்ந்துதான் இங்க வந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்ப நாங்க இப்ப அடுத்த நிலைக்கு போய் பார்ப்போம். மேலே ஆக மேலே
இது ரெண்டும் சேர்ந்துதான் இங்க வந்திருக்கு. கரெக்ட். ஏன் இப்ப பாருங்க, இது இப்படியாக இருக்கின்ற கூடும், மற்ற கோடு இப்படியாக இருக்கின்ற கூடும் சேர்ந்துதான் இந்த உருவம் வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு விஷயம் விளங்குகின்றது, வழியம் விளங்கிவிட்டது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இது வந்திருக்க வேண்டும். அப்ப இந்த ரெண்டும் என்றால், முதல் நாங்க வலது பக்கம் இருக்கிற உருவத்தை கீறினால் இப்படியாக இருக்கின்றது, இடது பக்கம் இருக்கிற உருவ கீறினால் இப்படியாக இருக்கின்றது. அதாவது வலது பக்க உருவோடு இடது பக்க உருவ கீறுகின்றோம். அப்ப இதுதான் இந்த வெற்றிடத்துக்கு வர வேண்டியது. அப்ப விடையாக முதலாவது வருகின்றது. இது என்ன? நாங்கள் உருவங்களை ஒப்பிட்டு பார்த்து விடை காணுதல். சரி, இனி இரண்டாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தரப்போறேன், கவனிங்கோ. இந்த 5ஆம் ஆண்டு பிரமை பரிசில் பரீட்சையில கேட்கப்படுற கேள்விகள் கடினம் அல்ல, கேட்கப்படுற விதம், அதாவது எங்களை கொஞ்சம் மயக்குகின்ற மாதிரி கேட்பார்கள். அப்ப நாங்கள் கொஞ்சம் நிறைய பயிற்சிகள் செய்து தயாராக இருந்தால் அதை வெற்றி கொள்ள முடியும். இப்ப இங்க பாருங்க, இதுல வினாவில ஒரு அடைப்பு என்றால் ஒரு பெட்டி, இங்க ஒரு பெட்டி இருக்கின்றது. இந்த பெட்டி, இதைத்தான் அடைப்பு என்று சொல்வது. இந்த அடைப்புக்கு 4 கடிகாரங்கள், ABCD என்ற 4 கடிகாரங்கள், மணிக்கூடுகள் இருக்கின்றது. அதுல சின்ன முள் பெரிய முள் காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதுல உள்ள நேரங்களை இனங்காண தெரியும் ஓரளவுக்காவது, கொஞ்சம் தவறு இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப கேள்வியை அணுகி போட்டு நாங்கள் அந்த நேரங்களை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, நண்பகல் 12 மணியை நெருங்கக்கூடிய கடிகாரங்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 12 மணி என்றால் எங்களுக்கு தெரியும், மணிக்கம்பியும் நிமிட கம்பியும் 12ஐ நோக்கி நிற்கிறதான் 12 மணி. அப்ப இந்த நிலைக்கு வரக்கூடிய மிக விரைவில் வரக்கூடிய கடிகாரங்கள் எவை என்று கேட்கப்படுது. அப்ப கடிகாரங்கள் என்றபடியால் பன்ம விடைகளும் இவ்விரண்டாகத்தான் தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இதுல உள்ள முதல் கடிகாரங்கள் உள்ள நேரங்களை குறித்து வைப்போமாக இருந்தால் கருத்தாத்தானே எங்களுக்கு தெரியும் எது இனி 12 மணிக்கு சரியா வரும் என்று. இப்ப முதல் கடிகாரத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தா கிட்டத்தட்ட இது 12 மணி 5 நிமிடம் போல் தெரிகின்றது. அப்ப 12 கடந்து விட்டது. அப்ப அது இனி திரும்ப 12 வரணும் என்றால் 11 மணி 55 நிமிடத்தை தான் பெறும். அப்ப நாங்க முதல்ல கடிகாரங்கள்ல உள்ள நேரங்களை முதல் பார்ப்போம். முதல் கடிகாரம் சிறிய முள் 12 அருகில இருக்கிறது, பெரிய முள் 5 இருக்கிறபடியால் இது 12:05. அடுத்த கடிகாரம் இங்க பாருங்க, மணிமுள் 6க்கும் 7க்கு இடையில நிக்குது, நிமிடமுள் 3ல நிக்குது. அப்ப இதை நாங்கள் 6:15 அல்லது 7:15 என்று கூடிக்கொள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இதை 7:15 என எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் இங்கே 6 என்றால் அடுத்தது 7 இங்கே வருகின்றது, 7:15. அப்ப கொஞ்சம் நகர்ந்திருக்கணும். சரி, 7:15 எடுத்துக்கொள்வோம். அடுத்த கடிகாரம் 10 மணி 45 நிமிடமாக கருதி கொள்வோம். அடுத்த கடிகாரம் 1 மணி 15 நிமிடம். இது நாங்கள் எப்படி கணிக்கிறோம்? மணிமுள் நிமிடமுள் நிற்பதை குறித்து கணிக்கின்றோம். இப்ப இந்த கடிகாரங்கள் 12 மணியாக இது எவ்வளவு நேரமாகும் என்பதை கீழே எழுதி கொள்வோம். இது இன்னும் 11 மணித்தியாலம் 55 நிமிடத்துக்கு பிறகுதான் 12ஐ அடையும். அடுத்த கடிகாரம் இங்க 7:15 நிற்கின்றபடியால் 4 மணி 45 நிமிடங்களுக்கு பிறகுதான் அது 12ஐ அடையும். மற்றது 10 மணி 45 என்றால் இன்னும் 1 மணி 15 நிமிடங்கள் அது 12ஐ அடைந்து விடும். அடுத்த கடிகாரத்தை பாருங்க, 1:15 என்றால் இன்னும் 10 மணி 45 நிமிடங்கள்ல 12ஐ அடைந்து விடும். இப்ப கேள்வி என்ன? நண்பகல் 12 மணியை நெருங்கக்கூடிய கடிகாரங்களை வை. இதுல நண்பகல் 12 மணியை மிக விரைவாக நெருங்கக்கூடியது முதலாவது இந்த கடிகாரம், அடுத்தது இந்த கடிகாரம். மற்ற இரண்டும் ஓரளவு நேரத்துக்கு பின்புதான் நெருங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் உரிய ஆங்கில எழுத்துக்கள் என்ன? BC. அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால்
இந்த வினாக்கள் கடினமானவை இல்லை. நாங்க வாசிக்கிற ஆற்றலை விருத்தி செய்தால் எங்களுக்கு இது இலகுவானதாக படும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். அம்மாவின் தம்பி மகள். அப்ப அம்மாவின் தம்பி என்றால் என்னுடைய அம்மா. அப்ப நாங்க இதை ஒரு படிமுறை மாதிரி எழுதி கொள்ளணும் என்ற அப்பதான் இந்த உறவு முறையில உள்ள தகவல்களை நாங்க விடையாக அணுகிறது இலகுவாக இருக்கும். இப்ப நான் இருக்கின்றேன், அது எனது அம்மா என்பது எனக்கு மூத்தவா, அப்ப அம்மா. அப்ப அம்மாவை நான் மேல போடுறேன், எனக்கு மூத்தவதான் அம்மா, நான் இருக்கிறேன். அப்ப அம்மாவின் தம்பியின் மகள், அம்மாவின் தம்பி என்பது அம்மாவோட கூட பிறந்தவா, அப்ப தம்பியும் அந்த கட்டத்திலேயே போட்டுக்கொள்வோம். தம்பியின் மகள் கீதா என்பது அவ தம்பியிட மகள், அப்ப அவ என்னோட அந்த என்னுடைய கட்டத்தில் இருக்கிறவா, தம்பியிட மகள் கீதா. இப்ப கேள்வி என்ன, அப்பாவின் மகன் நான் இல்லை, அப்ப நான் என்பது மகன் இல்லையா இருந்தால் நான் என்பது மகளாக இருக்கலாம். அப்ப நான் என்பது பெண் என்பதை இப்ப உறுதிப்படுத்துகின்றோம். ஏனென்றால் மனிதர்ல ஆண் பெண் இதுதான் இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் கருதுவோம். அப்ப அப்பாவின் மகன் நான் இல்லை என்றால் நான் அப்பாவின் மகள். ஆகவே கீதாவிற்கு நான் என்ன உறவு முறை, அதாவது கீதாவுக்கு நான் என்ன உறவு முறை? எனது அம்மாவின் தம்பி எனக்கு யார், மாமா. மாமாவின் மகள் எனக்கு என்ன உறவு முறை, மைத்துனி. அப்ப மைத்துனிக்கு நான் என்ன உறவு முறை, நானும் மைத்துனி தான், மைத்துனி. அப்ப கேள்விக்கான விடை இரண்டாவது மைத்துனி என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது முதல் பக்க வினாக்களுக்கு நாங்கள் விடை காணும் ஆற்றலை பெற்றுவிட்டோம். இனி நான் இரண்டாவது பக்கத்தில் நுழைய போகின்றேன்.